அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஜியோ நிறுவனத்திலேருந்து அவங்க வாடிக்கையாளருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஐயோ நீங்கள் என்னங்க ரீசார்ஜ் பண்ணலையா, ஐயோ நீங்கள் ஏங்க வந்து ஜியோவிலேருந்து மாறுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தர்றோம், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட திருப்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜியோ நிறுவனத்திலேருந்து ஜியோ உடைய அந்த பிரதிநிதிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்குற அந்த வாடிக்கையாளர் பூரா செம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, இப்போ தான் எங்களை உங்களுக்கு தெரியுதோ, ஆரம்பத்தில் ரொம்ப மலிவாக சொல்லிவிட்டு இலவசம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நெட்வொர்க்லாம் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொல்லி எல்லா வாடிக்கையாளரையும் ஜியோவில் சேர்த்துட்டு என்ன பண்ணிட்டீங்க, கடைசியில் கண்ணா பின்னாடி ரேட்டை ஏற்றிட்டீங்க. அப்படி ஏற்றின பிறகு இந்தியாவுடைய சொத்தாக இருந்த பிஎஸ்என்எல்லை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து 4G கொடுத்தாங்க இந்திய அரசு, ஆனால் அதே சமயம் இது மக்களுடைய சொத்தாக இருக்கிற பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கல. இப்படி பிஎஸ்என்எல்லை இல்லாமல் ஆக்கின பங்கு உங்கள் ஜியோவுக்கு தான் ஆகும். அந்த நிலையில் உங்கள் ஜியோவுக்கு நாட்டில் உள்ள முக்கிய தலைவரெல்லாம் விளம்பரம் கொடுத்த அளவு பேசுகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்தீங்க. செஞ்சதெல்லாம் சரி, அதை தொடர்ந்தீங்களா? அந்த பிஎஸ்என்எல்லை காலி பண்ணுற அளவுக்கு அந்த வாடிக்கையாளரெல்லாம் உங்கள் பக்கம் இழுத்த உடனே பிறகு திடீர்னு விலையை ஏற்றிட்டீங்க. அபரிமிதமான விலையேற்றம் பண்ணாலும் வேறு வழி இல்லாமல் உங்கள் நெட்டை பயன்படுத்தி அடிமையான நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ பாருங்கள், சமீபத்தில் உங்கள் ஓனர் அம்பானியோடைய மகனுக்கு 5000 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணார்ல, அந்த கல்யாணம் பண்ணதுக்கு உலகத்தில் உள்ள கோடீஸ்வர பணக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு மிக ஆடம்பரமாக செஞ்சீங்க. சந்தோஷம், உங்கள் காசில் நீங்கள் பண்ணுறீங்க, அதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பாருங்கள், கல்யாணம் பண்ண சில நாட்கள்லையே அதை ஈடுகட்டுறதுக்கு 20000 கோடி ரூபா லாபம் வர்ற மாதிரி ஒரு பிளானை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றி அதுக்கு உடனே நீங்கள் விலை ஏற்றுனீங்கல்ல, இது தாங்க எங்களுக்கு வைக்கிற ஆப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் எல்லோரும் என்ன ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, நிச்சயமாக ஜியோ இனிமேல் சும்மா கொடுத்தாலும் ஜியோவாக வச்சுக்கிறதில்ல, டவரே கிடைக்காட்டியும் பரவாயில்ல பிஎஸ்என்எலுக்கு போயிடுவோங்கிற முடிவெடுத்து தான் நீ பல லட்சம் பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்கோம். நாங்களும் அப்படி தான் மாற போகிறோம். நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் நாங்கள் திருப்பி ஜியோவுக்கு வரமாட்டோம்னு சொல்லி ஒன்று பார்த்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை கஸ்டமரும் கொடுக்குற பதிலில் இப்போ ஜியோ கத்தி கலங்கி போயிட்டு புதுசாக ஏதோ ஸ்கீம் அறிவிக்க பார்க்குது. ஆனால் மக்களே ஏமாந்துடாதீங்க, இப்படித்தான் அறிவித்து என்ன பண்ணோம், அந்த மற்ற அந்த சேனல்களெல்லாம் இல்லாமாக்கிறதுக்குள்ள வழியை இந்த ஜியோ பண்ணோம். எக்காரணம் கொண்டு ஜியோ பக்கம் போயிடக்கூடாதுங்க. இது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி விற்றுச்சான், மக்களுக்கெல்லாம் எளிமையாக போகணுண்டு. அந்த பாட்டி வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கடைக்காரர் பக்கத்தில் வந்து உட்காந்து 10 பைசாவுக்கு இட்லின்னு போட்டாராம். உடனே எல்லா மக்களும் அந்த 10 பைசா கடையில் போய் இட்லி வாங்க போக 1 ரூபாய்க்கு இட்லி விற்ற பாட்டி 1 மாதத்தில் கடையை மூடிட்டு போயிடுச்சான். கடைசியில் அந்த பாட்டி கடையை மூடின உடனே இந்த 10 பைசாவுக்கு இட்லி விற்றவன் ஒரு இட்லியை வந்து 5 ரூபான்னு ஆக்கினானா. அப்போ தான் மக்கள் நினச்சாங்கண்ணா, ஐயோ இவனை நம்பி நம்ம பாட்டியை விட்டுட்டோமோண்டு திரும்பி பார்த்தா பாட்டி இல்லை, இவன் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு இட்லியை கொண்டு போனாங்கிற கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த கதை உண்மையோ பொய்யோ தெரியலை, அந்த வேலையை அப்படியே செஞ்சுருக்குது இந்த ஜியோ. இனிமேல் நம்ம ஜியோவுக்கு ஏமாறவே கூடாதுங்கிற உறுதியான உணர்வு வந்து எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல். சரிங்க, அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த பிஎஸ்என்எல் மட்டும் ஏன் சரியாக டவர் கொடுக்க முடியல, கவர்மெண்ட்டு தானே அதை செய்ய முடியாதாங்கிற கேள்வி இப்போ உங்களுக்கு வருதா இல்லையா? அதுக்கு தான் பிஎஸ்என்எல்ல உள்ளவங்க சொல்கிறாங்க, போதுமான டவர் கிடைக்கலங்க, ஏற்கனவே நம்மளுக்கு 4G கொடுக்காம ஜியோவுக்கு தூக்கி கொடுத்தாங்க, அதனால தான் மக்கள் பூரா அந்த பக்கம் போனாங்க. இப்போவும் நம்மளுக்கு போதுமான டவர் இல்லாதனால அதுக்கு பல லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. ஆனால் அதுக்கு ஒரு வழி கூட இருக்குது. ஒரு தனியார் அந்த நிறுவனம் வந்து இதே போல் உள்ள ஒரு நெட்வொர்க் நிறுவனம் வந்து ஒரு அதிகப்படியான கடன் பாக்கி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஈடாக வந்து நம்ம அதனுடைய டவர்களை பயன்படுத்துகிற உரிமையை பெற்று அதில் நம்ம வந்து அதுக்கான கருவிகளை பொருத்தினோம்னா ரொம்ப சீக்கிரமாக 2-3 மாதத்துக்குள்ளே இந்தியா முழுக்க சந்து பந்துலாம் நம்ம வந்து ஈஸியாக அந்த டவர் கிடைக்கிற மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு அரசாங்கம் தான் மெனக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கவலையைத்தான் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்களும் ஊழியர்களும் சொல்கிறாங்க. ஏங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம சொத்து, இந்தியா சொத்து, பொதுமக்களுடைய சொத்து பிஎஸ்என்எல்லை காப்பாற்றுறதுல இந்த மத்திய அரசுக்கு என்ன ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படிங்கிற
வருத்தம் தான் மக்களுக்கு பூரா இருக்குது. இப்போ மக்கள் வருத்தத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி பிஎஸ்என்எல்லை மத்திய அரசு வளர்க்கணும். அந்த நெட்வொர்க்கு எல்லா சந்து பந்தெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை வெகு விரைவில் செஞ்சுட்டா போதும். பல லட்சம் வாடிக்கையாளர்கள் இப்போ வந்து ஜியோவிலேருந்து விலகி பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டாங்க. இதை கேட்கக்கூடிய நாமும் அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணணும், பிஎஸ்என்எலுக்கு கனெக்ஷனை போட்டுட்டு பிஎஸ்என்எலை எங்களுக்கு சரிவர கிடைக்கிற மாதிரி செய்யுங்கிற ஒரு கோரிக்கையை உறக்க சொல்லணுங்கிறது தான் நம்ம கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.